நாகர்குளம் மெயின் ரோடு வள்ளலார் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டில் பாம்பு ஒன்று வந்துருச்சு. பெரிய ரொம்ப மொத்தமாக இருக்குது, பயமாக இருக்குது, உடனே வாங்க அப்படின்ட்டு எனக்கு கால் வந்தது. நான் உடனே புறப்பட்டு அங்கே போனேன். போய் பார்த்ததில் அங்கே வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அடப்பாசரமாக இருந்தது. அங்கே ஜாடிலாம் வச்சுருந்தாங்க, பூஜாடிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு கீழே ஒரு பெரிய வலை ஒன்று இருந்தது. அந்த வலைக்குள்ளே தான் அந்த பாம்பு எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தது. பார்த்துட்டு இருந்த உடனே என்ன பண்ணேன், அந்த எடுத்து போன அந்த ஸ்டிக்கை வச்சு அழகாக தலையை அமுக்கி வாலையும் தலையை அமைக்கிட்டு அழகாக லாபகமாக பிடிச்சிட்டேன். எந்த ஒரு அடியும் இல்லாமல் அழகாக பிடிச்சிட்டு கொண்டு வந்துட்டேன். சப்போஸ் நான் அங்கே போகலை அப்படின்னா அந்த பாம்பை வந்து இவங்க பயத்தில் ஒன்று அடித்து கொண்டுட்டுருப்பாங்க. அப்படி இல்லைனா அந்த பாம்பு அவங்கள கடித்து ஏதாவது பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கலாம். ஆனால் இது ரெண்டுமே தடுக்கணுன்றதுக்காக தான் நான் அங்கே உடனே போனேன். உடனே போயிட்டு அந்த பாம்பை பிடிச்சி அவங்ககிட்ட அந்த மீட் எடுத்துன்னு போயிட்டு உடனே அந்த இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிட்டு அந்த வனப்பகுதியில் அந்த பாம்பை அழகாக விட்டுட்டேன். அது உடனே மகிழ்ச்சியாக வந்து அந்த புதருக்குள்ளே போய் அடங்கிடுச்சு. வீட்டுக்கு ஏன் பாம்பு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டை சுற்றி போடுற கழிவுகள் முக்கிய காரணம். கழிவுகள், அந்த மசாலா சார்ந்த பொருட்கள்லாம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த எலிகள் வந்து வந்துடும். சாப்பிட்றதுக்கு எலிகள் வரும், விஷப்பூச்சிகள் வரும், மற்ற ஊர்வினைகள்லாம் அங்கே வரும். இதனால் வந்து அதை சாப்பிட்றதுக்காக அங்கே பாம்புகள் வரும். பாம்புகள் வந்தது அப்படின்னா, சப்போஸ் எலியை பிடிக்க வருதுன்னா அந்த எலி வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த எலியை பிடிக்கிறதுக்காக அந்த பாம்பும் அவங்க கூட உள்ளே வந்துடும். இதுதான் நடக்குது. அதனால் வந்து வீட்டை சுற்றி எப்போதுமே சுத்தபத்தமாக வச்சுருங்க. பாம்புகள் அண்டாதவாறு உங்கள் வாசப்படியிலையோ இல்லை பக்கத்து வீட்லேயோ பக்கத்து பிளாட் இருந்தாலும் அதில் காலி இடங்களில் வந்து குப்பையை கொட்டாதீங்க. இதனால் வந்து பாம்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தயவுசெய்து பாம்புகளுடைய எண்ணிக்கை குறைய எலிகளுடைய அதிகமாகிடும். அதிகமாகிடுச்சு அப்படின்னா நிறைய கடைகள், வீடு, காரு இது எல்லாமே எரியறதுக்கு முக்கிய காரணம் எலிகள் தான். எலிகள் அதிகமாகிறதுக்கு முக்கிய காரணம் பாம்புகளுடைய எண்ணிக்கை குறையிறது தான். அதனால் பாம்புகளை பாதுகாக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விலங்குகள் நல ஆர்வலர், புதுவை சரவணன். நன்றி, வணக்கம்.